குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருமழிசையாழ்வார் திருச்சந்த விருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே எம்பெருமானுடைய பல பல நிலைகளை எல்லாம் மிக விரிவாக அனுபவிக்கின்றார். அப்படி அனுபவித்து வருகின்ற காலையிலே அவர் எம்பெருமானுடைய பரத்துவம், அந்தர்யாமித்துவம், இன்னும் விபவாவதாரங்கள், அவன் திருக்கோயில்களிலே எழுந்தருளியிருக்கின்ற நிலை என்று அதையும் சேர்த்து பல பல பாசுரங்களிலே அனுபவித்து வந்தவர். 67வது பாசுரம் தொடங்கி 7 பாசுரங்களிலே நம்போன்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுகின்றார். அந்த எம்பெருமானுடைய திருப்புகழ்களை காதார கேட்டல், அவனை வாயார புகழ்தல், இதுதான் அந்த எம்பெருமானை அடைவதற்கு வழி. உயர்ந்த பேறு அடைய வேணுமென்னால் இதை தவிர வேறு உபாயம் இல்லை, எத்திரத்தும் உய்வதோர் உபாயம் வேறு இல்லை என்று தெரிவித்தார். ஆனாலும் சில ஐயங்கள் எழலாம் நமக்கு. என்ன ஐயம்? ஏன் அந்த எம்பெருமானைத்தான் வாழ்த்த வேண்டும் என்று? எத்தனையோ தேவதைகள் இருக்கிறார்களே உலகங்களிலே, அந்த உலகங்களிலே இருக்கக்கூடிய அந்த தேவதைகளை எல்லாம் வணங்கினால் என்ன என்ற கேள்வி எழுகிறது. பகவத்கீதையிலே கூட கண்ணபிரான் யோயோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையா அத்துச்சிமிச்சதே தஸ்ய தஸ்ய அச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யகம் என்றெல்லாம் தெரிவித்து வருகிறான். யார் யாருக்கு யாரிடத்திலே ஈடுபாடு இருக்கிறதோ அந்தந்த தேவதைகளை போய் அடைகிறார்கள். அந்தந்த தேவதைகளிடத்திலிருந்து அவர்கள் சில பயன்களையும் பெறுகிறார்கள். ஆனால் அந்த பலன்கள் லபதேச்ச ததக்காமான் மயைவ விகிதான் ஹிதான் என்று அந்த பலன்களும் கூட என்னால் தான் கொடுக்க பெறுகின்றன அந்த தேவதைகள் மூலமாக என்று தெரிவித்தவன் அதற்கு மேலே மிகவும் சாரமான ஒரு அர்த்தத்தை தெரிவித்தான். என்ன தெரிவித்தான் என்னால் என்ன தெரிவித்தான்? அந்தவத்து பலன் தேஷாம் தத்பவதி அல்பமேதசாம். அந்த பிற தெய்வங்கள் மூலமாக பெறக்கூடிய அத்தனை பலன்களும் அற்ப பயன்கள் தான் என்றால் அவைகள் முடிந்து போகக்கூடிய பயன்கள். ஆனால் உயர்ந்த பலன் எது என்றால் மாமேவைய பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே. எவர்கள் என்னையே பற்றுகிறார்களோ அவர்கள்தான் இந்த மாயையை கடந்து என்னை வந்து அடைகிறார்கள், நிரந்தரமான பலனை பெறுகிறார்கள் என்று கீதையிலே கண்ணன் தெரிவித்தான். அந்த அர்த்தங்களை எல்லாம் உட்கொண்டு திருமழிசையாழ்வார் திருச்சந்த விருத்தத்தினுடைய 69வது பாசுரத்திலே ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார் என்றால், பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவன் ஒருவனே பற்ற தகுந்தவன். அவனை தவிர மற்ற யாரை பற்றினாலும் அவர்களிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் அழியக்கூடிய பலன்கள். ஏனென்றால் அவர்களே அழியக்கூடியவர்கள் ஆகையினாலே அவர்கள் கொடுக்கக்கூடிய பலன்களும் அழியக்கூடியதாகத்தானே இருக்கும் என்பதாக அந்த அர்த்தத்தை தெரிவிக்கும் விதமாக அந்த பகவானுடைய மேன்மையை தெரிவிக்கிறார். ஏன் பிற தெய்வங்களை அடைந்தால் என்ன என்றால் அவர் சொல்லுவதை கேளுங்கள். காணிலும் உருப்பொலார் செவிக்கினாத கீர்த்தியார் தேனிலும் வரந்தர மிடுக்கிலாத தேவரை ஆனமென் அடைந்து வாழும் ஆதர்காலெம்மாதிவால் பேனினும் பிறப்பெனும் பிணக்கரை கவித்திலே. பிற தெய்வங்கள் என்னால் அவை எப்படி இருக்கின்றன என்றால் நாராயணனை நினைத்து பாருங்கள். ஸ்ரீமன் நாராயணன் எப்படி இருக்கிறான் என்றால் அவன் சங்கும் சக்க கொண்டல் வண்ணன் சுடர்முடியன் 4 தோழன் குனி சார்கன் ஒன் சங்கதைவாள் ஆழியான் ஒருவன் என்றெல்லாம் சொல்லும்படியாக அப்படியே மிக அழகிய தோற்றத்தோடு அவனுடைய ஆடை என்ன, ஆபரணங்கள் என்ன, அலங்காரங்கள் என்ன, எவ்வளவு அழகாக எழுந்தருளி இருக்கிறான் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். இப்படி இருக்கிறவனை பற்ற வேண்டும் என்கிற ஆசை நமக்கே எழும். ஆனால் பிற தெய்வங்கள் எப்படி இருக்கின்றன என்றால் காணிலும் உருப்பொலார். அந்த தெய்வங்கள் காண்பதற்கே கூட உருப்பொலார் என்னால் அப்படி பொல்லாத உருவத்தை உடையவர்களாய் இருக்கிறார்கள். என்னால் என்ன அர்த்தம்? என்னால் அவர்களெல்லாம் ரொம்ப பயங்கரமான ரூபத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் பிற தேவதைகள். என்ன அந்த தேவதைகளை நிந்திக்கிறார் திருமழிசையாழ்வார் இந்த பாசுரத்திலே. காணிலும் உருப்பொலார், கண்ணால் காணுவோம் என்றாலும் கண்கொண்டு பார்க்க முடியாதபடி பயங்கரமான உருவத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் பிற தெய்வங்கள். அதற்கு மேலே சரி இருந்துவிட்டு போகட்டும், அவளுடைய புகழை காதாலே கேட்போம்.
கண்ணாலே பார்க்க வேண்டாம் என்று காதாலே கேட்போம் என்று பார்த்தாலும் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், செவிக்கு இனாத கீர்த்தியார், காது கொண்டு கேட்க முடியாத மிகவும் பயங்கரமான சரித்திரங்களை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்று, ஆட்டை அறுத்துத்தா, கோழியை அறுத்துத்தா, உன் பிள்ளையை அறுத்துத்தா என்றெல்லாம் அந்த தெய்வங்கள் கேட்கின்றனவாம். தன்னுடைய மகனையே கூட அறுத்து கொடுத்த பிற்பாடுதான் ஒரு தெய்வத்துக்கு திருப்தி உண்டாயிற்று என்றெல்லாம் தெரிவிக்கப்படுகின்றனவாம். அதை தெரிவிக்கிறாராம் இந்த இடத்திலே. செவிக்கு இனாத கீர்த்தியார், காது கொண்டு கேட்க முடியாத அப்படிப்பட்ட புகழை உடையவர்களாய் இருக்கிறார்கள் என்றார். சரி, இருந்து விட்டு போகட்டும். அவர்கள் காண்பதற்கும் நல்லவர்கள் அன்று, கேட்பதற்கும் இனியவர்கள் அன்று. இருந்தாலும் அவர்களிடத்திலே போனால் நாம் நினைத்தது நடக்கிறது என்ற நிலையாவது உண்டா? நாம் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய வல்லமையாவது அந்த தெய்வங்களுக்கு உண்டா என்றால், பேணிலும் வரந்தரமிடுக்கிலாத தேவர், அவர்களிடத்திலே போய் நாம் ஒரு வரத்தை கேட்டாலும் கூட நாம் கேட்கின்ற வரத்தை கொடுப்பதற்கு அந்த தேவதைகளுக்கு சக்தி கிடையாதாம். ஏதோ தங்களுக்கு முடிந்தவற்றைத்தான் அந்த தெய்வங்கள் கொடுக்குமே தவிர நாம் கேட்பது அத்தனையும் அந்த தெய்வங்கள் கொடுக்காது. அது திருமழிசை ஆழ்வாருடைய சொந்த அனுபவம் என்றே சொல்லலாம். அவர் பரம வைஷ்ணவராய், அவர் நாராயணனை தவிர வேறு ஒருவரையும் அறியாதவராய், திருவடிதன் நாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர் என்று சொன்னபடி அப்படி இருந்தவர். அவரை ஒரு சமயம் பார்ப்பதற்காக ருத்ரன் வந்தாராம். அவர் இவரிடத்திலே வந்து, உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டாராம். உடனே இவர், எனக்கு மோட்சத்தை தவிர வேறு என்ன வேண்டும், அந்த வீடு பேரு தான் வேண்டும் என்றாராம் ருத்ரனிடத்திலே. உடனே ருத்ரன் என்ன சொன்னாராம், அது மோட்சத்தை தருவதற்கு நான் அதிகாரி அல்ல, மோட்சமிச்சே ஜனார்தனாத் என்று ஜனார்தனனான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் மோட்சத்தை கொடுப்பான், எனக்கு அந்த அதிகாரம் இல்லை என்றாராம். உடனே சரி, வேறு ஏதாவது கேளும் என்றாராம். உடனே திருமழிசை ஆழ்வார், இன்று சாகக்கூடியவர்களை நாளை சாக பண்ணுவாயோ நீ என்று அந்த ருத்ரனை பார்த்து கேட்டாராம். அதற்கு அந்த ருத்ரன் என்ன செய்கிறாராம், அதுவும் என்னுடைய அதிகாரத்திலே இல்லை, அது யமனுடைய அதிகாரத்திலே இருக்கிறது, யம தர்மராஜன் தான் அதை நிர்வகிக்கிறான் அப்படின்னாராம். உடனே திருமழிசை ஆழ்வார் என்ன செய்வார், கேட்கிற வரங்களை கொடுக்க முடியவில்லை. அப்பொழுது ஒரு துணியை தைத்துக் கொண்டிருந்தாராம். வேடிக்கையாக அவரிடத்துல என்ன வரம் கேட்டாராம், இந்த ஊசி போகிற வழியே நூலும் போவதற்கு ஒரு வரம் கொடு என்று அவரை கேட்டாராம். ஊசி போகிற வழியே நூலும் போவதற்கு வரமா வேண்டும், அதுதான் போய்கொண்டிருக்கிறது என்றால், அப்படி நடக்கிறவற்றைத்தான் இவரும் கொடுக்க வல்லவர் என்பதைத்தான் அவர் அப்படி காட்டினாராம். ஆகினாலே இது திருமழிசை ஆழ்வாருடைய சரித்திரத்திலேயே நடந்த நிகழ்ச்சியாக குரு பரம்பரை வரலாறுகள் தெரிவிக்கின்றன. ஆகையினாலே பேணி, அதாவது பேணிலும் வரந்தரும் மிடுக்கிலாத தேவர், அப்படிப்பட்ட தேவர்களை போய் ஆணமென்று அடைந்து வாழுமாதர்கள், அப்படி அந்த தெய்வங்களை போய் அடைக்கலம் என்று அடைந்து நீங்கள் எல்லாரும் இப்படி வீணே போது போக்குகின்றீர்களே, ஆதர்கள் எம் ஆதிபால் பேணி, எம் ஆதி என்னால் அவன்தான் உலகுக்கெல்லாம் காரணனான ஆதி பகவனான அந்த ஸ்ரீமன் நாராயணன், அவன்பால் பேணி நும் பிறப்பு எனும் பிணக்கு, அதாவது உங்களுடைய பிறவி என்னும் நோயை அறுத்து கொள்ள பாருங்கள். ஆஹா, நாரினர் துழாயோன் நல்கின் அல்லதை ஏறுதல் எளிதோ வீறு பெரு துறக்கம் என்று பரிபாடலிலே கூட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆஹா, அந்த திருத்துழாய் மாலை அணிந்த எம்பெருமான் அவன்தான் நமக்கு வீடு பேறு அளிக்க வல்லவன் என்கிறதை நன்றாக நமக்கு நெஞ்சிலே படும்படியாக பிற தெய்வங்களை விடுங்கள், ஆணமென்று அடைந்து அப்படியெல்லாம் வீணே பாழே போக்குகின்ற உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்யுங்கள், எம் ஆதிபால் பேணி, எம் ஆதிவான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய திருவடிகளை பேணி நீங்கள் உங்களுடைய பிறவியை அறுத்துக் கொண்டு வீடு பேறு அடையுங்கள் என்று இந்த பாசுரத்திலே உபதேசித்தார். உடனே ஏன் அந்த தேவதைகளுக்கு வல்லமை இல்லையோ என்று கேட்டால், அந்த தேவதைகளும் கூட இந்த பகவானிடத்திலே தோற்று ஓடின கதை உங்களுக்கு தெரியாதா என்பதாக அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். குந்தமோடு சூலம் வேல்கள் தோமரங்கள் தண்டு வாழ் பந்தமான தேவர்கள் பரந்து வானகமுரா வந்தவான நீரஞ்சோறு தோள்களை துணித்த நாள் அந்த வந்த வாகுலம் அமரரே அறிவரே. கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணனுடைய அதாவது பேரன் அனிருத்தன், அந்த அனிருத்தனை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் பாணாசுரன் என்பவனுடைய மகளான உஷை என்பவள். அந்த அனிருத்தனை மாயத்தாலே கவர்ந்து கொண்டு போய் விட்டாளாம். அந்த அனிருத்தனை மீட்பதற்காக இவர் செல்லுகிறார்.
எங்கே செல்லுகிறார் என்றால் அந்த பாணாசுரனுடைய நகரத்திற்கு செல்லுகிறார். ஆனால் பாணாசுரனும் கண்ணனோடு போரிட வந்தான். அப்படி போரிட வந்த பொழுது அங்கே அந்த பாணாசுரனுக்கு துணையாக யார் யார்கள் வந்தார்கள் என்றால் ருத்ரன் தன்னுடைய குடும்பத்தோடு வந்தானாம். இதை ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார் திருச்சந்த விருத்தத்திலே. ஆனால் இந்த யுத்தத்திலே என்ன ஆயிற்று? மற்ற தேவதைகள் எல்லாம் அந்த யுத்தத்திலே கண்ணனிடத்திலே தோற்று ஓடிவிட்டார்களாம். அதைத்தான் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அந்த தேவதைகள் என்னென்ன எடுத்துக்கொண்டு வந்தார்கள்? குந்தமோடு சூலம் வேல்கள் என்ன. குந்தம் என்னால் பெரிய தடி, குறுந்தடி, சூலம், வேல் என்று இப்படிப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் அதையே தங்களுக்கு பந்தமாக கொண்டு அப்படி வந்தார்கள். குந்தமோடு சூலம் வேல்கள் தோமரங்கள் தண்டு வாழ் என்று அத்தனை ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். இதையெல்லாம் பந்தமான தேவர்கள் என்றால் இவற்றையெல்லாம் தங்களுக்கு பாதுகாப்பு என்று நினைத்துக் கொண்டு எடுத்துக்கொண்டு வந்த தேவர்கள். அந்த தேவர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள் என்னால் பறந்து வானகமுறா என்று வானகத்திலே பறந்து அவர்கள் ஓடிப்போனார்கள் தோற்று. அந்த சமயத்திலே அந்த தேவதைகளும் தோற்று ஓடிப்போன உடனே அங்கே பாணாசுரன் அவன் அப்பொழுதாவது கண்ணனுடைய வீரத்தை புரிந்து கொண்டிருக்கலாமே, அவன் என்ன பண்ணினான்? அவனும் போருக்கு வந்தான். என்ன செய்தான் கண்ணன்? வந்தவாணன் 200 தோள்களை துணித்தான். 200 என்றால் 1000 தோள்களாம் அந்த வாணனுக்கு. அவை அத்தனையும் துணித்து விட்டான் கண்ணன். அந்த சமயத்திலே அந்த தேவர்கள் அடைந்த ஆகுலம் என்றால் துன்பம், அந்த வியாக்குலம், அந்த வந்தவாகுலம் அமரரே அறிவரே. அந்த சமயத்திலே அந்த தேவர்கள் பட்ட துன்பத்தை அந்த தேவர்கள் தான் அறிவார்கள். அவர்களிடத்திலே போய் சென்று கேட்டுக்கொள்ளுங்கள். ஆகையினாலே அவர்களையெல்லாம் தோற்கடித்த நாராயணனே நமக்கு சரண் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். இதே சரித்திரத்தை அடுத்த பாசுரத்திலேயும் தெரிவிக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். நகரமும் நண்பரிய